பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. இந்த 2026ஆம் ஆண்டு 8வது மாதம் முதல் தேதியில் உங்களை சந்திப்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதம் நமக்கு விடுதலை தருகிற மாதம். இந்தியா தேசத்துக்கு விடுதலை பெற்ற தேசம் நம்முடைய தேசம். குறிப்பாக இந்த 8ஆம் மாதத்தில் இந்த முதல் தேதியில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வாக்குத்தத்தமான வசனம். அது சங்கீத புஸ்தகம் 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவர்கள் அசைந்து போக மாட்டாங்க. அவர்கள் அசைக்க முடியாத கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புவோமா? மனுஷனை நம்புகிறவன் விழுந்து போவான், கர்த்தரை நம்புகிறவனோ செழித்திருப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடையில் வைப்பான் என்று பல வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம் முதற்கொண்டு 7 மாதம் நடத்தி வந்த தேவன் மீதமுள்ள மாதம் முழுவதும் 5 மாதம் முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் வர காலங்கள் முழுவதும் கர்த்தரை நம்பும்போது நம்ம அசையாமல் சீயோன் பருவதம், அது அசைக்க முடியாத ஒரு பருவம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த பருவத்தை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் சோத்திரம் மகிழ பண்ண போகிறார். கண்களை மூடி கர்த்தருடைய இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக சங்கீதம் 125 வசனப்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வைத்து விடுதலோடு அவர் கொடுக்குற சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக நம்மளை ஜெபிப்போம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற வசம்படியாக கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதம் முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் அவரை நம்புக கர்த்தருடைய பிள்ளைகளே. 7 மாதம் அவரை நம்பின காரியங்கள் சோத்திரம். உலக மனிதரை நம்பின காரியங்கள் தோல்வியாக இருக்கலாம், பயனிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த முடிவை மாற்றி இனி வருகிற காலங்காது சங்கீதம் 125:1 இனி நான் கர்த்தரை நம்ப போகிறேன், என் நம்பிக்கை அவர் மீது இருக்குது. நம்பிக்கை வீண் போகாது. இன்றைய தினம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி நினைப்பூட்டுகிறேன் என்று ஆவியார் நம்மோடு பேசுகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்து 8ஆம் மாதம் முதல் தேதியில் இந்த மாதம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இருக்கிற எல்லா மாதங்களும் கர்த்தருடைய உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன். இத்தனை ஆண்டு நம்பிக்கை மனுஷன் மேலும் உலகத்தும் இருந்தாலும் அவைகள்லாம் மறந்து இனி ஒரு நாட்களில் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைப்போது நம்ம அசைக்கப்பட மாட்டோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்க பரம்பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறியா. இந்த 2026ஆம் ஆண்டு 8ஆம் மாதத்துக்கு நன்றி தகப்பண்ணே. 7 மாதம் நடித்து வந்த தேவன் இந்த 8ஆம் மாதத்தில் இந்த வாக்குத்துக்கு நன்றி தகப்பண்ணே. சங்கீதம் 125 கர்த்தரை நம்புகள் என்றைக்கும் அசைக்காமல் இருக்கிற சீயோன் பர்வதத்துக்கு போய் இருப்பால் வசமுடியாக முழு நம்பிக்கையும் நாங்கள் மேல் வைத்து நீ கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க. எல்லா செருப்பு மாறுவதாக, வியாதிகளை மறைவதாக, புதிய சுகம் உண்டாவதாக, புதிய நன்மை கிடைப்பதாக ராஜா. புதிய மாற்றம் உண்டு பண்ணுங்க, புதிய தொழில் உண்டு பண்ணுங்க, புதிய ஒருவர் அதிகரிக்கும் ஜெபிக்க ஆண்டவரே. அதிகமாக ஜெபஜீவத்தை கலந்து போக, பரிசுத்தர் கலந்து போக கிருபைத்தாங்க. எல்லாவற்றும் புதிதாக பெற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க. எங்கள் நம்பிக்கை மீது இருக்க கிருபைத்தாங்கப்பா. உறுதியாக பெற்றுக்கொண்ட மனதுடன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வீர் என்று ஏசு 76:3 முழு நம்பிக்கை மீது வைக்க கிருபைத்தாங்க. ஆசீர்வதிப்பாக நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். சில துதிகன மகிமையுள்ள உமக்கையா இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.